1978 அவருக்கு நல்லா தெரியும். சென்னையில் இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு தடையாவது அவர் வந்து நான் சந்திப்பேன், நிறைய பேசுவோம். அவர் வந்து பத்திரிகை உலகத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான். அவர் வந்து போய் சொல்லி நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவர் யாருக்காகவும் பயந்தோ இந்த தாட்சணியத்துக்காகவோ பேசவும் மாட்டார், எழுதவும் மாட்டார். அவருடைய நட்பு வட்டாரம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, டெல்லி வரைக்கும் பறந்து கிடக்கு. எல்லா அவருடைய பெரிய பெரிய முரார்ஜி தேசாயிலிருந்து, சந்திரசேகர்லேருந்து, வாஜ்பாயிலிருந்து இப்போ இருக்கிற மோடி வரைக்கும் மிக நெருங்கிய நட்பு இருக்கு. அவருடைய பேச்சுக்கு, அவருடைய சிந்தனைக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்கு. மிகப்பெரிய மனிதர். அவருடைய எடுப்பு சாதாரணமானது இல்லை. அவருடைய எழுந்த தவிக்கும் அனைவருக்கும், குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த கண்டனத்தை அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். நன்றி. தலைவர் கலைஞரிடத்திலே அன்போடு, பாசத்தோடு, எந்த சூழ்நிலையிலும் அரசியல் கருத்து மாறுபாடுகள் எவ்வளவு இருந்தாலும் பழகக்கூடியவர் ஜோ அவர்கள். ஆக இன்றைக்கு அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்கிற போது உள்ளபடியே வேதனைப்படுகிறேன். அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, குறிப்பாக பத்திரிகை உலகத்தை சார்ந்தவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு புத்தனும் இந்த நாட்டில் வெகு சில புத்திசாலிகள் மட்டுமே பிறந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்திசாலி திரு சோ அவர்கள். அவருடைய புத்திசாலித்தனம் எவ்வளோ பெருசு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை விட துணிச்சல் மிகுந்த அவருடைய எழுத்து தான் ரொம்ப நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு உதாரணமாக நான் சமீபத்தில் பார்த்தது, நீலகண்டன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பக்கத்தில் இருக்கும்போதே சோ அவர்கள்ட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி உங்களுடைய பத்திரிகை எவ்வளோ போகுது அப்படின்ட்டு. ஒரு 25,000 காப்பி போகுது. ஏன்பா நல்ல நல்ல பத்திரிக்கைலாமே வெறும் 5,000 காப்பி தானே போகுது, உன் பத்திரிக்கை எப்படி 25,000 காப்பி போகுது? ஏங்க இவர் நடித்த நல்ல நல்ல படங்கள்லாம் விட்டு எங்கண்ணன் வந்து நல்லா ஓடுது. என்னென்னு ஒரு படம் எம்ஜிஆர் நடித்தது, நல்ல படங்களை விட்டு என்னென்ன நல்லா ஓடும்போது ஏங்க வந்து என் பத்திரிக்கை நல்லா போகக்கூடாது? அதை வந்து யார் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காருன்னா பக்கத்தில் இருந்த மக்கள் தலைவர் வந்து எதுக்கு பாட்டு போய் வாயை கொடுத்துட்ருக்காரு. அதாவது யாரையும் ஹர்ட் பண்ணாமல் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய புத்திசாலித்தனம், அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். எனக்கு அவருக்கு ஒரு நீண்ட நட்பு ஒன்று உண்டு. ஒரு சோவோட துக்ளக் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரிந்த சிறந்த மனிதாபிமானி யார் அப்படின்னு கேட்டால் பார்த்திபன் என் பேரை சொல்லியிருக்காரு. அது காரணம் என்னென்னா, என்னுடைய முதல் பட ப்ரொடியூசர் மிஸ்டர் சுந்தரம் வந்து அவருடைய நெருங்கிய நண்பர். நான் சுந்தர சார்கிட்ட எவ்வளோ மரியாதையாக எவ்வளோ நன்றியோடு இருந்தேங்கிறது சோ சாருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் அதை குறிப்பிட்டு சோ சார் வந்து சுந்தர சாரை மேடை ஏறி வந்து நான் என்ன அவருக்கு நல்லது பண்ணேன், நான் எவ்வளோ நன்றியோடு இருந்தேன்னு அவரை சொல்லி அவ்வளோ பெரிய கிளாப்ஸ். சோ சார் மாதிரி ஒருத்தர் வேற ஒருத்தர் புத்திசாலின்னு அக்செப்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அவர் சொல்லுவார், இவ்வளோ புத்திசாலித்தனத்தை வச்சு நீங்கள் சினிமாவில் என்னங்க பண்ணுவீங்கன்னு என்கிட்ட சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு, மிகப்பெரிய துணிச்சலான ஒரு எழுத்தாளர், நகைச்சுவையாளர். இனிமேல் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அவர் ஆன்மா சாந்தி அடைய அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஆட்சி அதிகாரத்திலோ எந்தவித பதவியும் வைக்காமல் 50 ஆண்டுகளுக்கு மேலாக அகில இந்திய அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருடைய நன்மதிப்பையும் பெற்றவர் நம்முடைய சோ அவர்கள். பாராட்டு புகழுரை பொன்னாடை என்றால் ஓடி ஒழிந்து கொள்வார். நான் அவரு ஒரு நாள் லேண்ட்மார்க் போய் புத்தகம் வாங்கிட்டு வந்தோம். மழை பெஞ்சிட்டு இருந்தது. வெளியே வந்தோடனே ஒரு ஆட்டோக்காரர், சார் நீங்களா சொல்லி தடார்னு மழையில கால் விழுந்துட்டார். உடனே இவர் என்ன பண்ணாரு, ஆட்டோக்காரரை பார்த்து அடடே சார் நீங்களா சொல்லி எழுந்து அவர் கால தரையில் விழுந்துட்டார். அப்படி பாராட்டு புகழை விரும்பாத ஒரு மனிதர். தனக்கு சரி என்று தோன்றினால் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் கவலைப்படாமல் துணிந்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இவர் கடுமையாக யாரெல்லாம் விமர்சித்தாரோ அவங்க எல்லாமே கடைசி மூச்சு வரைக்கும் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். மொராஜி தேசாயும் இந்திரா காந்தியும் பல முறை இவரை தமிழ்நாட்டு முதலமைச்சராக வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். ஒரு படித்த மனிதன் வேண்டும், நேர்மையான மனிதன் வேண்டும், அறிவாளி வேண்டும், நீங்கள் தேர்தல் நின்று ஜெயிச்சு அரசியலுக்கு வாங்கன்னு கெஞ்சினாங்க. முடியவே முடியாது சொல்லிட்டாரு. அதுக்கான பொறுமை எனக்கு இல்லை, நான் ஒரு தெர்மாமீட்டர் தான், தெர்மாமீட்டர் நோயை கண்டுபிடிச்சு தான் சொல்லு, மருந்து கொடுக்குறது என் வேலை இல்லைன்னு சொல்லி இவர் ஒதுங்கிட்டார். 1960 சோசாருடைய நாடகம் இங்க டாப். அவருக்கு இணையா யாருமே நாடகம் போட முடியாது. அம்பி நீலு என்று பெரிய கேங் அவன் கொண்டு இருப்பாங்க. அந்த நாள் கோவாடிஸ், இஸ் காட் டெட், மனம் ஒரு குரங்கு, யாரோ எழுதிய கவிதை, நேர்மை உறங்கும் நேரம், உண்மையான உங்களை நான் ஏகப்பட்ட நாடகங்கள் போட்டார். இதையெல்லாம் நான் ஒரு சாதாரண பையன் NKT கலா மண்டபத்தில் கேலரியில் உட்காந்து சிமெண்ட் கேலரியில் உட்காந்து நாடகம் நான் பார்த்துருக்கேன். காலங்கள் மாறி அவரோடு நான் திரைப்படம் நடிக்கின்ற வாய்ப்பு வந்தது. அப்போ நான் பார்த்தேன், இவ்வளோ பெரிய ஜீனியஸ், இவ்வளோ பெரிய மேதன் படங்களை கோமாடி வேஷம் பண்ணுறாரு. ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். ஒரு நாள் அவரே சொன்னார், டேய் சிவா, துக்ளக் பத்திரிகை ஒரு எடிட்டராக இருக்கிறதுக்கு உலகத்துக்கு எல்லா ஆங்கில மேகசினையும் வாங்கி ராத்திரி பகலாக படித்து குறிப்பெடுத்து அதை ஒரு இஷ்யூ கொண்டு வர்றதுக்கு நான் படாத பாடுபடுறேன். ஒரு 50,000 பணம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கண்ணை மூட்டு முடிச்சு பார்த்து கோமாடி வேஷம் போட்டு குதர்க்கமாக பேசினா ஒரு நாளைக்கு 40,000 கொடுக்குறாங்க. இது தப்பான பணம் என்று சொல்லி நான் நடிப்பை நிறுத்த போறேன்னு சொல்லி ஒரு நாள் நடிகர் நிரந்தரமாக நிறுத்திட்டார். ஜெய்சங்கர், நடிகர் ஜெய்சங்கரோட பையன் விஜய் சங்கர் பேரு. அவருக்கு ஜோசாருக்கு காட்ஃபாதர் நினைக்கக்கூடிய பையன். அவன் இப்போ ஒரு 400-500 ஆண்டுகளாக எப்போ சார் உடம்பு சரியான உடனே ஓடி வந்து ராத்திரி 12 மணிக்கு கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி சிகிச்சை பண்ணுவேன். இந்த நேரத்தில் நான் விஜய் சங்கருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்ம முன்னாடி இப்போ வணக்கத்துக்குரிய பெரிய மனிதர்கள்லாம் போய்கொண்டே இருக்கிறார்கள். அவரிடம் எப்போதும் காலியாக இருக்கும். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். வருகிறேன். நன்றி, வணக்கம்.